அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் நல்லவர், அவருடைய நாமம் உயர்ந்த நாமம். அதை நாம் எல்லாரும் துதித்து பாடுவோம். துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. நீ உயர்ந்தவர், நீ வல்லவர், இந்த உலகை ஆளும் தெய்வம் நீரே, இந்த உலகை ஆளும் தெய்வம் நீரே. ஆராதனை 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 ஆராதனை, எங்கள் ஆராதனை ஆராதனை ஆராதனை, எங்கள் ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே, என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே. என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே, என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே. தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. சுமந்தீரையா, தேற்றினீரே. ஆராதனை உமக்கே ஐயா, சுமந்தீரையா, தேற்றினீரே. ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை 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 ஆராதனை, எங்கள் ஆராதனை ஆராதனை ஆராதனை, எங்கள் ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. நீ நல்லவர், நீ வல்லவர், இந்த உலகை ஆளும் தெய்வம் நீரே, இந்த உலகை ஆளும் தெய்வம் நீரே. ஆண்டவரே, இந்த உலகத்தை ஆளுகிற தெய்வம் நீங்கப்பா, எங்களை எல்லாரையும் ஆண்டு நடத்துகிற தெய்வம் நீங்கப்பா. நீர் உயர்ந்தவராய் இருக்கிறதற்காக நன்றி. உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே வாசிக்கும் போது யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்மை நாம் தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் நம்மளை உயர்த்தி வைக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறாராம். எவ்வளோ அருமையான ஒரு வசனம் பாருங்க. இன்னொரு இடத்துல வேதம் சொல்லுகிறது, அவர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, எவ்வளோ பெரிய தேவன் அவர். இந்த வானம் வானாதி வானங்களை எவ்வளோ ஞானமாக படைச்சிருக்கிறார், எவ்வளவு வல்லமையாக படைச்சிருக்கிறார், மேன்மையாய் படைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த உயர்ந்த தேவன் இந்த பூமியில் ஒரு தூசி போல, ஒரு சின்ன ஒரு பூச்சி போல நம்மளை அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற மனுஷனை தேவன்
உயரத்தில் வைத்து, கண்ணோக்கி பார்த்து உயரத்தில் வைத்து தூக்கி ரட்சிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் நீங்கள் யோசித்து பாருங்கள். விமானத்தில் நம்ம பயணமாய் போகும்போது பார்த்திங்கன்னா, அந்த விமானத்திலிருந்து நம்ம தரையில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே விமானம் போகும்போது மேலேருந்து கீழே பார்த்தா ஒரு மனுஷனை நீங்கள் கரெக்டாக அடையாளம் பார்க்க முடியாது. ஒரு கொஞ்சம் உயரத்துக்கு போன உடனே மனிதர்கள்லாம் ஒரு எறும்பு நவழுவது போல, ஒரு சின்ன பூச்சி போகிற போல தான் நம்முடைய கண்களுக்கு தோற்றம் அளிக்கும். பாருங்கள், அப்போ ஒரு விமானத்தில் பறக்கும்போது நம்ம ஒரு மனுஷனை பார்க்கும்போது ஒரு பூச்சி மாதிரி இருக்கிறோம்னா, தெய்வம் எவ்வளோ உயர்ந்தவராக இருக்கிறார். அவ்வளோ பெரிய தெய்வம், உன்னதத்தில் இருக்கிற தெய்வம் இந்த பூமியில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களை ஒவ்வொருத்தரையும் கண்ணோக்கி பார்க்குறாருன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு 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 அன்பு பாருங்கள். அப்போ தெய்வம் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பினால் அவர் உயர்ந்தவராக இருந்தோம் தாழ்மை உள்ளவர்களாகிய நம்மளை அவர் நோக்கி பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே ஒருவேளை நீங்கள் என்னை யாருமே கண்டுகொள்ளலை, யாருமே என்னை கவனிக்கலை, நான் ஒரு சின்ன பூச்சி மாதிரி இருக்கிறேன், என்னை கண்டுகொள்வதற்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு நீங்கள் இருக்கிறீங்களா? நிச்சயமாக தாழ்ந்தவர்களை அவர் உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். ஒரு துக்கத்தில் நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லுவோம். நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரை தாழ்மை உள்ளவர்களாக இருந்தாலும் எங்களை நீங்கள் நோக்கி பார்க்குறீங்கப்பா, உயரத்தில் வைக்கிற தேவனாக இருக்கிறீங்கப்பா, துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.